ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியஞ்சை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் என்னென்னா த சாலிட்டரி ரீப்பர் ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இது இவரோட ஃபேமஸான ஒரு போம். ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி 5 மார்க்கோ 6 மார்க்கோ 10 மார்க்கோ அதுக்கு ஒரு குட்டியான ஒரு 3 லைன் ஆத்தர் இன்ட்ரோ கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஓகே இவங்க ஏதோ படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மூடு கண்டிப்பாக வரும். அந்த 3 லைனை நம்ம கரெக்டாக எழுதணும். ஸோ நான் ஈஸி பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட், ஓகேங்களா. இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்னா லிரிக்கல் பேலட், த ப்ரெல்யூட், LYRICAL லிரிக்கல் பேலட், BALLADS பேலட்ஸ், த ப்ரெல்யூட், THE த PRELUDE ப்ரெல்யூட். அண்ட் தென் இவரை பார்த்தீங்கன்னா போயட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் எழுதுகிற மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம படிக்க போகிறதும் நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த போம் பார்த்தீங்கன்னா லிரிக் போயம், ஓகேங்களா. ஸோ இந்த எத்தனை பாயிண்ட் 4 பாயிண்ட் சொன்னா இங்கிலீஷ் ரொமான்டிக் போயிட்டு ஃபேமஸ் ஒர்க்கு, இவர் போயட் ஆஃப் நேச்சர், இது 4 பாயிண்ட்டை நீங்கள் அழகாக எடுத்து காட்டுற மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலே அதுவே போதுமானதான். பேராவெல்லாம் எழுதணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் இந்த மாதிரி தான் எழுதுவேன். ஓகே, நம்ம போயம்குள்ளே போகலாமா? இந்த போம் எதை பற்றி, அதாவது ஒரு வரியில் சொல்லுங்கள் இந்த போம்னா, இந்த சாலிட்டரி ரீப்பர் அப்படின்னா இந்த போமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போயட் பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டில் ஒரு பிளேஸுக்கு போகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல்வெளி இருக்குது, ஓகேங்களா. அங்கே ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா பாடிக்கிட்டே அறுவடை பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் அந்த புல்லை கட் பண்ணி அது கட்டுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க இது பார்த்திங்கன்னா இவ்வளோதான், இதுதான். ஸோ இங்கே போயட்டுக்கு என்ன ஃபீல் பண்ணுறாரு, அவர் என்னென்ன அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அதை எது கூடலாம் கம்பேர் பண்ணுறாரு, அங்கே என்ன பண்ணுறாரு, ஸோ அந்த பாட்டை அவர் எவ்வளோ நேசிச்சாருன்றது தான் இந்த போமோட பேசிக் லைனே, ஓகேங்களா. ஸோ பார்க்கலாமா நம்ம இந்த போமில் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இந்த போம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக அந்த ஃபீல்டில் அவள் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவள் லேடிலாம் கிடையாது, ஒரு சின்ன பொண்ணு தான், ஓகேங்களா. சின்ன பொண்ணு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கா. அவள் பாட்டுக்கிட்டு பாடிட்டுருக்கா, பாடிக்கினே அவள் பாட்டுன்னு அறுவடை பண்ணிகிட்ருக்கா. இதுதான் அங்கே நடக்கிற ஆக்ஷன். ஸோ இந்த பாட்டு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா போயட் அப்படியே நின்றுறாரு, ஓகேங்களா. நின்றுட்டு அந்த பாட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ மக்கள்லாம் போவாங்கல்ல, பாசிங் பீப்புள்ஸ்லாம் போவாங்க இல்லைங்களா. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாப் பண்ணுங்கள், நில்லுங்க, என்ன மாதிரி நீங்களும் இந்த பாட்டை கேளுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா ஜென்டலாக பாஸ் பண்ணுங்க, அதாவது பொறுமையாக அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாத விதத்தில் போங்க. ஏன்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண அவள் பாட்டை பார்த்து நிறுத்திட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போங்க, இல்லைனா என்ன மாதிரி நின்று இந்த பாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் என்ன சொல்கிறாருன்னா, போயட்டுக்கு அந்த பொண்ணு பாடுற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா புரியலை. ஆனால் அந்த டோன்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு சேட் சாங், ஒரு சேட் எமோஷ்னல் சேட் பெயின் சாங் தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவள் சாங் பார்த்தீங்கன்னா அங்கே மவுண்டன்ஸ், 2 மவுண்டன்ஸ்க்கும் நடுவில் போகிற அந்த வேலியில் கூட அந்த சாங் அந்த எமோஷனை கொண்டு போகுது. விச் மீன்ஸ் அந்த வேலியில் அவளோட சோகம், அந்த எமோஷன் பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாச்சும் அவள் சோகம் பார்த்திங்கன்னா அந்த சாங் பார்த்திங்கன்னா அந்த நேச்சரை கூட தாக்கி இருக்குது. ஸோ இது நேச்சரை லவ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு இதில் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைலன்ஸ் அந்த மவுண்டனில் இருக்குது. அந்த மவுண்டன் வேலியில் பார்த்திங்கன்னா அவரோட எமோஷன் இந்த சாங் ஆஃப் த எமோஷனும் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இதெல்லாம் நேச்சரை லவ் பண்ணுறவங்களுக்கு தோன்ற ஒரு விஷயந்தான், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அரேபியா பாலைவனமில் ட்ராவல் பண்ணுற ட்ராவலர்ஸை பற்றி சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போது அரேபியா பாலைவனம், இப்போது டெசர்ட் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக, அப்படி எவ்வளோ தான் நம்ம தண்ணி கொண்டு போனாலும் அது பத்தாது. நம்ம இப்போ இருக்கிற இந்த சம்மருக்கே எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பற்ற மாட்டேங்குது, அந்த மாதிரி தான். ஸோ பாலைவனம்னா இன்னும் எப்படி இருக்கும், கரெக்டாக. ஸோ நீங்கள் ஒரு அப்படியே திங்க் பண்ணினே வாங்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ட்ராவலர்ஸ், இப்போ ட்ராவல் பண்ணி போகிறீங்க பாலைவனத்துக்கு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்கவரியிலலாம் போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நீங்களே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவலர்ஸ் அப்படி மாதிரி போகிறீங்க, டெசர்ட்டில் போகிறீங்க. ரொம்ப தூரம் டெசர்ட்டில் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா எப்படி இருக்கும், டயர்டாக இருக்கும், தேர்ஸ்டாக இருக்கும், என்னடா இது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே நம்ம அப்படியே ஃபீல் பண்ணுவோம். அப்போது பார்த்து கரெக்டாக ஒரு சோலை, விச் மீன்ஸ் ஒரு ஃபாரஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சாப்பிட கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்,
அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஐயோ போங்கடா ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், அப்புறம் தண்ணி குடிப்போம் அப்படி இருக்கும். அப்போது வந்து ஒரு நைட்டிங்கேல் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுதுன்னா நம்ம மைண்ட் வந்து இன்னும் ஹாப்பி ஆகிடும். ஸோ அதை தான் சொல்கிறாரு, அரேபியா பாலைவனம்ல ட்ராவல் பண்ணுற ட்ராவலர்ஸ் வந்து ஒரு சோலையை பார்த்தா, விச் மீன்ஸ் ஒரு ஃபாரஸ்ட்டோ ஏதாச்சும் பார்த்தா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போது ஒரு நைட்டிங்கேல் வந்து பாடினா மனசு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த நைட்டிங்கேல் கூட டயர் ட்ராவலர்ஸ்க்கு இந்த மாதிரி பாடினது கிடையாது. ஓகேங்களா, அந்த நைட்டிங்கேல் கூட இந்த டயர் ட்ராவலர்ஸ்க்கு இந்த பொண்ணு மாதிரி சாலிட்டரி ரீப்பர் மாதிரி பாடினது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குக்கு பேர்ட் பற்றி சொல்கிறேன். என்னென்னா குக்கு வந்து ஸ்ப்ரிங் டைமில் வந்து பாடும், அப்படியே ஃப்ளூயண்ட்டாக ஸ்வீட்டாக அழகாக பாடும். ஓகேங்களா, குக்குவால் கூட இப்படி பாட முடியாது. ஸோ நைட்டிங்கேல் குக்குலாம் வந்து இந்த பாட்டுக்கு எப்படிப்பட்ட எவ்வளோ ஒரு ஃபேமஸான பறவைங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ நைட்டிங்கேலால் கூட இப்படி பாட முடியாது, அதே மாதிரி குக்குவால் கூட இந்த பொண்ணு பாடுற மாதிரி பாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து த்ரில்லிங்கான வாய்ஸ் இருக்கிறதாகவும், அந்த த்ரில்லிங்கான வாய்ஸ் வந்து அந்த கடலில் இருக்க சைலன்ஸை உடச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு வாய்ஸ், ஒரு த்ரில்லிங்கான வாய்ஸ் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைலன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். அந்த த்ரில்லிங் வாய்ஸ் அங்கே போச்சுன்னா அந்த கடலில் இருக்க சைலன்ஸை கூட உடச்சி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியான வாய்ஸ் அவளுக்கு. ஸோ அந்த சாங்கை கேட்கும்போது நம்ம உடம்புல வந்து இந்த த்ரில் வந்து அப்படியே பாயுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி போய்ட்க்கு வந்து அவள் பாடுற இந்த லாங்குவேஜ் வந்து புரியல. ஸோ கேட்குறாரு, யாராச்சும் அவள் என்ன பாடுறான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போது அவளுக்கு அந்த டோன் பிடிச்சி போச்சு, இந்த பொண்ணோட வாய்ஸ் பிடிச்சி போச்சு. ஸோ அந்த பாட்டு அவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படி சொல்கிறாரு. ஆனால் அவளுக்கு என்னன்னு புரியலை. ஓகேங்களா, அப்போ நமக்கு யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுங்களேன். இப்போ நம்ம காலமாக இருந்தால் ஃபோனை அப்படியே வைப்போம், கூகுளே நமக்கு சொல்லிடும். ஸோ அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா. ஸோ யாராச்சும் அவன் என்ன பாடுறான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் வந்து அவரே கெஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு என்ன தெரியுது, அது ஒரு சாங்குன்னு தெரியுது. அந்த சாங் வந்து ஒரு சேட் எமோஷன் சாங்குன்னு தெரியுது, அந்த டோனை வச்சு கண்டுபிடிச்சிருது. அப்போ சேட் அப்படின்னா வந்து அவரே கெஸ் பண்ணுறாரு. ஒருவேளை அவளோட கஷ்டம் ஏதாச்சும் வச்சு பாடுறாளோ, இல்லை வாரை பற்றி ஏதாச்சும் பாடுறாளோ, கஷ்டப்பட்டு ஏதாவது பாடுறாரோ. சரி, அப்புறம் அவர் யோசிக்கிறார், நம்ம எதுக்கு இவ்வளோ இதுவாக யோசிக்கணும். ஒருவேளை அது ஒரு சாதாரணமான விஷயமாக கூட இருக்கலாம், இல்லைனா ஃபெமிலியரான விஷயமாக கூட, எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அவள் பாடுறது. ஸோ நமக்கு தெரியல. ஆனால் என்ன சொல்கிறாரு, இது வந்து சோகமான பாட்டு தான், அது மட்டும் கன்ஃபார்ம். அந்த நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து கண்டினியூவாக பாடிட்டே இருக்கா. ஓகேங்களா, அந்த ஆக்ஷன், அந்த சாங், அதாவது அந்த அறுவடை, அந்த புல்லை வெட்டுறது, அந்த கட்டுறது, அப்புறம் பாடுறது, இந்த ஆக்ஷன் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கே தவிர அது வந்து ஸ்டாப் ஆகலை. இவரும் வந்து பார்த்திங்கன்னா அசையாமல் அதை கேட்டுகிட்டே இருக்கார். ஸோ என்ன தான் நமக்கு ஒரு ஃபேவரெட்டு அப்படின்னு நம்ம நின்று பார்த்துனே இருந்தாலும் நமக்கும் டைம் ஆகும், நமக்கும் வேறு வேலை இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி தான் இந்த சாங்க்கு முடிவே இல்லைன்னு அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இந்த ஆக்ஷன் பாட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு, அந்த சாங்குக்கு ஒரு முடிவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஸோ அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் பாட்டுன்னு பொறுமையாக வந்து மூவ் பண்ணுறாரு. ஸ்லோவாக வந்து ஹில்லில் வந்து ஏற முயற்சி பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் ஏற பார்த்திங்கன்னா அவள் குரல் வந்து கேட்கல. அது எப்படி கேட்காது இல்லைங்களா, கொஞ்சமாக கேட்கும், அப்புறம் போக அதுவும் கேட்காது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் சாங்கை வந்து என் ஹார்ட்டில் வந்து தங்கிடுச்சு. அந்த சாங் வந்து எனக்கு கேட்கல தான், ஆனால் என் ஹார்ட்டில் வந்து தங்கிடுச்சு. இன்றைக்குமே அந்த சாங் வந்து என்னால் கேட்க முடியுது. ஸோ எப்பயுமே அப்படி தானே, ஒரு விஷயம் நம்ம மனசார 100% கொடுத்து அதை நம்ம கவனிக்கிறோம், இல்லை லவ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்றைக்குமே நமக்கு வந்து மறக்காது இல்லைங்களா. அதே மாதிரி தான் சொல்கிறாரு, இன்றைக்குமே எனக்கு அந்த சாங் வந்து கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போமை வந்து அவள் தான் முடிச்சாச்சு. ஸ்டாப் இல்லை, முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த டைட்டில் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாலிட்டரி ரீப்பர். சாலிட்டரி அப்படின்னா என்னென்னா தனியாக, இந்த சாலிட்டரி பாய் அப்படின்னா தனிமையில் இருக்க ஒரு பையன். ஸோ ரீப்பர் அப்படின்னு சொல்ல அறுவடை செய்கிறவங்கள ரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சாலிட்டரி ரீப்பர். ஓகேங்களா, இதுதான் இந்த போம். ஐ ஹோப் எல்லாருக்குமே இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் போம், ஷார்ட் ஸ்டோரி, நாவல் ஏதாவது உங்களுக்கு தமிழில் தேவைப்பட்டது, இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா